அல்லேலூயா. தங்களை முடிச்சிருக்கணும். எங்களை நேசித்து வழிநடத்தும் பசுத்தம் தகப்பனே, தந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்நாளே ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவன் தாமே ஆண்டவரே, இது இந்த வருடத்தின் ஆண்டவரே 25ஆம் நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறோம். கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. அப்பா நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தை நீர் எங்கள் நெற்றியில் தரித்திருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை உங்களுடைய பிள்ளையாக நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உங்களுடைய முத்திரையை எங்களுக்கு நீர் தரித்திருக்கும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அம்மாண்டவரே அப்பா அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. நன்றி இந்த நேரத்தையும் ஆண்டவரே அப்பா அது உங்களுடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. சங்கீதம் 145 நாம் வாசிக்கலாம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கர்த்தர் விழுகின்ற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகின்ற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது எத்தனையோ இடங்களில் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை ஏன் நோக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஜீவன்களும் அது யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் என்ன செய்கிறதா அவரை நோக்கி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே நீர் ஆகாரம் கொடுக்கின்றீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலத்தான் சங்கீதம் 104 கூட இப்படியாக நம்ம பார்க்கிறோம். ஏற்ற வேளையிலே நீர் ஆகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லி அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினாலே திருப்தியாகும் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காரியம். அவர் கையை திறந்து தருகிற எந்த ஒரு காரியமும் அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர் எல்லாருக்குமே அவர் என்ன செய்கிறாரா, சமீபமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் உண்மையாய் தம்மை நோக்கி தன்னுடைய காரியம் ஆவதற்காக மாத்திரம் கர்த்தரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காரியம் நிறைவேறினவுடனே அவரை மறந்து போகிறவர்கள் மாத்திரம் உண்மையாய் எல்லா நேரங்களிலும், எல்லா இடுக்கங்களிலும், எல்லா ஆசீர்வாதங்களிலும் எப்பொழுதும் எந்நேரமும் அவரை நோக்கி அப்படி கூப்பிடும் பொழுது அவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய தாவீதை போல கர்த்தரை இவ்வளவு அதிகமாக அவரை உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை இவ்வளவு அதிகமாக விவரித்தவர்கள் பைபிள்ல
அவ்வளோ அதிகமாக இதில் பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தாவீது அப்படியாக கர்த்தருடைய செய்கைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை குறித்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிய வருகை குறித்து எத்தனை வருடங்களுக்கு முன்பாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பவுலடிகளை அவ்வளவாக கர்த்தரை குறித்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற கர்த்தரை சீராக பெற்ற ஜனம் என்னது, கர்த்தரை சீராக பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகள் சொல்லுகின்றன. எல்லாம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கலாம். எல்லாம் இருந்தும் ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவன்ல ஒண்ணுமே இல்லை, அனுபவிக்க முடியாம படுத்த படுக்கையாக அவன் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறார்? நமக்கு அவர் சொல்கிறார், சுத்த சுத்த பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது என்று சொல்லி பார்க்கிறார். தங்கத்தையும் வெள்ளியும் பார்க்கிலுமே அவர் தருகிற பலன் விருத்தாப்பிய காலங்களிலும் கூட அந்த சிலர்லாம் பார்க்கும்போது 90-97 வயசெல்லாம் ஆகும்போது 100 வயசுல ஆகும்போது கூட திட்ட காத்திரமாக இருக்கிறார்கள், பலன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு, சுத்த தங்கத்தையும் பொன்னையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்று சொல்லி கர்த்தர் இப்படியாக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது அப்படியே நமக்கு என்ன செய்ய முடியும்? கூஸ் பம்ப்ஸ் தான் ஒரு உடம்புல. அது எப்படியாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் அதுல ஒரு எழுத்தின் ஊர்ப்பாகிலும் அவர் தரையிலே விழுந்து விட செய்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனே தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, அப்பா கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள் என்று ஆண்டவரே தாவீது அப்படியாக சொல்கிறார். நீங்கள் டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good என்று சொல்லி அவர் சொல்கிற காரியங்களை பார்க்கிறோம். நம்ம உணவு பொருளை தான் சுவைச்சலாம் பார்த்து அதுக்கு மார்க்கு அந்த ரேட்டிங்கு எல்லாமே ரிவ்யூ எல்லாம் கொடுப்போம். ஆனால் கர்த்தருடைய அவருடைய காரியங்களை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது, தாழ்விலிருந்து எப்படியாக நம்மளை உயர்த்தினார் ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படியாக இருந்த வியாதிஸ்தர்களை அவர் குணமாக்கினார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, எதிர்பாராத நேரத்தில் எத்தனை விதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருமே வந்து உத்தமர்கள் கிடையாது, எல்லாருமே ஆண்டவரை சொல்கிறார், எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரும், அவர் எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னே தூரமாக ஆழக்கடலில் எரிந்து போடுகிறவரும், அதை திரும்பி பார்க்காதவருமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் திரும்பவும் நாம் அவர்களிடத்துல ஆண்டவரே எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். அதுக்காக நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரே அவருக்கு சுத்தமுள்ள பிள்ளைகளாக, அவர் பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே அப்பா, எத்தனையும் அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்மளுடைய சமூகத்துல வந்து ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் சிந்தைகளையும் உங்கள் ஆண்டவரை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றன. ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, முதல்ல எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வேண்டிக் கொள்ளாமல் ஆண்டவரே உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்காக, என்னுடைய ஆண்டவரே சுற்றார்கள் அடுத்துள்ளவர்களுக்காக, அயலாருக்காக ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா, உண்மை அறியாத ஜனங்களுக்காக, இன்னும் ஆண்டவரே உண்மை அறிந்தும் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் மண்டையில் வராமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பேர் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, இதோ கடைசி கால நாளும் ஆண்டவரே இனி காலம் செல்லாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பார்க்கிறோம் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷங்களில் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இதோ இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா தேவனே, முதலாவதாக இந்த தேசத்துக்காக ஆண்டவரே, நாங்கள் எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேபாய் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சுற்றியுள்ள 7 எமிரேட்ஸ் கலத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆட்சி செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும்
ஆண்டவரே ஷேக்மார்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகள் எல்லாவரையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா அஃபிஷியல்ஸ் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் செக்டர்ஸ், பிரைவேட் செக்டர்ஸ், பப்ளிக் எல்லாவற்றையும் ஆண்டவரே பணியில் இருக்கின்ற எல்லா அதிகாரிகளையும் கர்த்தாவே இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதோ இந்த நாடு ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரே ஒரு சிறிய தேசம். மேப்ல பார்க்கும்போது அவ்வளோ குட்டியாண்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஈரான்லாம் கூட அவ்வளோ பெருசா இருக்கும். ஈரான் பெருசா இருக்கும், சவுதி அவ்வளோ பெரியதா இருக்கும். ஆண்டவரே அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பஹ்ரைன், இப்படியான நாடுகள் எல்லாம் பெரிய மேப்ல பார்க்கும்போது அவ்வளோ பெரிய நாடுகளாக இருக்கா, தேசங்களாக காணப்படும். துபாய் பார்க்கும்போது அவ்வளோ சிறிய ஒரு சின்ன ஒரு தேசத்தமாகத்தான் காணப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவரே இந்த தேசத்துல எல்லா மக்களும் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆண்டவரே அப்பாதோ மக்கள் வந்து இந்த தேசத்தை ஆண்டவரை கண்டு செல்ல முடியாத இந்த தேசத்தை நிறைவேற்றி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கொண்டு இப்படியாக இருந்த இந்த ஆண்டவரே இந்த நாடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாலைவனமாக இருந்து அங்க ஒரு பில்டிங்கும் இங்க ஒரு பில்டிங்காக ஆண்டவரே அப்பா இப்படியாகத்தான் இருந்த இந்த ஒரு தேசம் இன்று ஆண்டவரே எங்கு நோக்கினாலும் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரை செலுத்து வரும்படியாக தகப்பனே எல்லாவற்றிலும் பொருளாதாரத்திலையும் ஆண்டவரே அப்பா பிஸ்னஸ்லையும் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே வந்து நிற்கும்படியாக அதை விட அதிகமா முக்கியமானது ஒன்று பாதுகாப்பு. ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தாவே அப்பா அந்த தேசத்தை நீ ஆண்டவரே உயர்த்தி வைத்திருக்கும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாதிரி முக்கியமாக ஆண்டவரே இப்பெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எத்தனை விதமான ஆண்டவரே மத கலவரங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மதம் தான் பெரியது என்றெல்லாம் ஆண்டவரே எங்கு நோக்கினாலும் சண்டை சச்சரவுகள், மற்றவர்கள் மற்ற தெய்வங்களை ஆண்டவரே வழிபாடுகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இடையூறு செய்கிறவர்களாக ஆண்டவரை காணப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவம் ஆலயத்துக்குள்ளே நுழைந்து அங்கு ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் அடிக்கிறதும் ஆண்டவரை அங்கே இருக்கிற பைபிள் எல்லாவற்றையும் கிழித்து எறிவதுமாக ஆண்டவரை நீங்க ஆராதனை செஞ்சவங்களை எல்லாம் கொள்ளுவோம் அப்படி என்றெல்லாம் சொல்லி மிரட்டப்படுகிறவர்களாக ஆண்டவரே அப்பா காணப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே இஸ்லாமியர்களுடைய ஆண்டவரே அவருடைய தர்காக்கள் எல்லாம் விதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவருடைய அந்த நமாஸ் கூறுகிற அந்த 5 நேரம் அவர்கள் நமாஸ் கூறுவதற்கு முன்பாக அழைப்பு விடுவிப்பார்கள். அந்த சப்தம் இனி கேட்கக்கூடாது என்று சொல்லி இப்படியாக ஆண்டவரே என்னென்ற விதத்திலெல்லாம் சத்ருவானவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படியாக மக்களுடைய மனதை ஆண்டவரே அப்பா இப்படியான எண்ணங்களை கொண்டு வந்து ஆண்டவரே கலவரங்களை ஆண்டவரை ஏற்படுத்துவதற்கான காரியங்கள் பார்க்கும்போது அதிகமாக இந்த தேசத்துல பார்க்கும்போது எல்லா விதமான எத்தனை இங்க வந்து விதமான ஆண்டவரே அப்பா ரிலீஜன்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் இங்க வந்துட்டு அவர்கள் தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா வழிபாட்டு தலங்கள் அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சீக்கியர்கள் ஆனாலும் சரி, பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் சரி ஆண்டவரே அப்பா எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய காரியங்களை ஆண்டவரை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கென்று அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திற்குள்ளாகவே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள். நான் ரோட்டில் இறங்கி ஆண்டவரை பிரசங்கிப்பதோ ஆண்டவரே பார்த்துக்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது டே டு டே இருக்கிற அந்த பார்த்துக்கிட்ட பார்க்கும்போது இந்த ஆப்ரிக்கன்ஸ் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லாம் வந்து ஹவுஸ்மேடாக வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி எல்லாரும் அந்த இடத்துலையே ஆண்டவரை முட்டி போட்டு ஜெபிக்கிறதும் ஆண்டவரே எல்லாரும் கை பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு பாடுகிறதுமாக இருக்கிறதை காணும் பொழுது ஆண்டவரே ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் எடுத்து ஜெபிப்பதற்கு கூட அவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு சின்னதாக ஒரு கர்த்தரை ஆராதனை செய்கிறதை ஆண்டவரே பார்த்தோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே எங்கே நீ ஆராதிக்கிற எப்படி எந்த மனதோடு நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கர்த்தர் ஆடல் பாடலோட நிறைய விளக்குகளோட ஆண்டவரை அப்படியாக இல்லாமல் ஆண்டவரை அவர்கள் அந்த அந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை அப்படியாக ஆண்டவரை இந்த தேசத்துல ஆண்டவரை எந்த விதமான ஒரு மத கலவரம் இல்லாமல் காத்து வரும் கிருபைக்காக மட்டும் நன்றி. அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பள்ளிகளானாலும் கல்லூரிகளானாலும் வேலை ஸ்தலங்களானாலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் எல்லாம் பத்திரமாக சென்று திரும்பி வர செய்கிற காரியங்களுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே நன்றி எடுத்திருக்கிறோம். எத்தனையோ நாளாக நாங்கள் ஆண்டவரே இடத்தில் ஜெபித்தோம். ஆண்டவரே இது இந்த ரோட்டில் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே மசாஜ் சென்டருக்குரிய கார்டுகள் அதிகமாக கிடைக்கிறது, அதுவும் வெகு ஆபாசமாக கிடைக்கிறது என்று சொல்லி. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு வீட்டு வாசல்லையும் எந்த விதமான ஆண்டவரே சூப்பர் மார்க்கெட்டுக்குரிய ஆண்டவரே ஃப்ளையர்ஸோ எந்த விதமான ஒரு கேஸ் கடைகளுக்குரிய
இந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஆண்டவர் எந்த ஒரு பில்டிங்லேயும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே செய்தால் ஆண்டவரே அது அவருக்கு ஃபைன் என்று சொல்லி, அதனால் ஆண்டவரே அப்படியான காரியங்கள் எல்லாம் இப்போ முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. எப்படியாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவரே அதை எடுத்து விடுகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி தேவனே. எப்படியாகும் ஆண்டவரே, அப்பா தேவன் தாமே ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே இந்த 2026 ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எத்தனையோ 6 விதமான ப்ராஜெக்ட்ஸுகள் ஆண்டவரே ஆண்டவரே மிகப்பெரிய ஆண்டவரே ப்ராஜெக்ட்ஸ்கள் ஆண்டவரை வர இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, தேவன் தாமே எல்லாவற்றையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து அப்பா அதனுடைய சமூகத்தில் நின்றோம். ஆண்டவரே உடைய பிரசன்ன மகிமை முடியினது, கிருபைகளை சூழ்ந்தது, நெருங்கி வர எல்லாவித ஆபத்து நாசமோச வைக்கிறவங்களுக்கும் விலக்கி காக்க முடியாய் ஆண்டவரே ஜனங்களுக்காக பரதவிக்க ஆண்டவர் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எங்களால் கூடாது தேவனால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ மக்கள் நன்றி சொல்கிறோம், மக்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எங்களுக்கு போதும் ஐயா. இயேசு ராஜா உங்க பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எங்களுக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறோம், ஆர்வமுடன் நாடுகிறோம். உலகமெல்லாம் மாயையா, உங்க அன்பு ஒன்றே போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரம் பிடித்த இயேசுவே கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிசயமே அடைக்கலமே. துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே, எங்கள் மனவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அநாதி தேவன் எங்கள் அடைக்கலமே. இயேசு புயங்கள் எங்கள் ஆதாரமே. சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறைந்த பட்டயமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, பலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா உங்க பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் உங்க பிரசன்னம் போதும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவன் எங்கும் நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அம்மாண்டவரே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, அம்மாண்டவரே 139 எடுத்து வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய சத்தியங்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய இயக்கங்களை அம்மாண்டவரே நம்மை சுற்றிலும் இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 133 139. ஹல்லேலூயா.
139 ஒன்றிலிருந்து படிங்க 10 வரைக்கும் படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவது. எங்கள் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே கர்த்தாவே, இதோ இயேசுவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எல்லாம் அதை அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, நீர் எங்களை நெருக்கி உமது கரத்தை என் மேல் உமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எங்களுக்கு எனக்கு எட்டாத உயரமும் மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம்? சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நாங்கள் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நீர் இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நாங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். விடிய காலத்து செட்டைகளை எடுத்து அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கையம் எங்களை நடத்தும். உமது வலது கரம் எங்களை பிடிக்கும். இருள் எங்களை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாதே. இரவும் பகலையும் போலவே வெளிச்சமாய் இருக்குமே. உமது இருளும் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா. ஆகையால்தான் அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு முன்பாக நாம் எங்கே போவோம்? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நம்முடைய நினைவுகளையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால்தான் சங்கீதக்காரர் அவ்வளவு உணர்வுள்ளவரோடு தேவனை குறித்து அறிந்த அறிவை ஆமாண்டவரை வெளிப்படுத்துகிறார். அதனால தேவன் அவர் மேல் பிரியப்படுகிறார். இவர் என்னுடைய ஆமாண்டவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால்தான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, நாங்கள் உட்கார்தலையும் எங்கள் எழுந்திருக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் படுத்தாலும் நடந்தாலும் ஹல்லேலூயா எங்களை சூழ்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்கள் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும் போதெல்லாம் தேவரீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏனென்றால் எங்களை நாங்கள் மறைத்து கொள்ள முடியாது. எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கலாம், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் எங்களை நெருக்கும் போது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. இவ்வளவு கிருபை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம் பாருங்க தேவன். ஹல்லேலூயா. நம்மை வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவு எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமும் எங்களுக்கு எட்டாதமாக இருக்கிறது. ஆமென். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம்? வானத்துக்கு ஏறினாலும் ஹல்லேலூயா அங்கேயும் நீர் இருக்கிறது. நாங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 நாங்கள் எங்கே போய் தங்குவோம் என்று சங்கீதக்காரர் புலம்புவதை பார்க்கிறோம். எந்த இடத்துல போனாலும் சரி, இருளும் வெளிச்சமும் உமக்கு சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் மறைக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் காணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால்தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே. ஆகல்தான் அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. உம்முடைய பிரசனம் இல்லாமல் எங்களால் நிலை நிற்க முடியாது. உம்முடைய தயவு இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் நிற்க முடியாது என்று நாங்கள் சொல்வது எவ்வளவு உண்மையான காரியமாக இருக்கிறது. ஆகையால் தான் ஆனாலும் எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன்.
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உங்களுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உங்கள் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது என் கரத்தினால் நீதியின் வழக்கத்தினால் உங்களை தாங்குவேன். உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்தும் தேவன் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை என்று நம்மளோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பாக்கிய ஸ்லாக்கியப்பட்ட ஜனங்கள். மீண்டும் வாசிப்போம் அந்த வார்த்தையை. நீ பயப்படாதே, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உங்களோட கூடவே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், மகனே மகளே, பலப்படுத்தி, நான் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உங்களுக்கு பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது என் கரத்தினால் நீதியின் வழக்கத்தினால் உங்களை தாங்குவேன், தப்புவேன். ஏனால் அவர் நீதி ஆமாண்டவர் சரி கட்டுகிற தேவன், நியாயம் விசாரிக்கிறவர், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் நீதி நம்ம மேல் இருக்கிறபடினால் ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை நீதிமான ஆக்கினதை நிமித்தம் தேவன் இன்றும் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை பாக்கியத்தில் ஆக்கிப்பட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கலாமே. எவ்வளவு கேட்க கேட்க எவ்வளவு மனது ஆமென் மறுரூபப்படுகிறது பாருங்க. நீ பயப்படாதே, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன் மகனே, திகையாதே, திகையாதே மகனே, நான் உன் தேவன், நான் உங்கள் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உங்களுக்கு பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது என் கரத்தினால் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஹல்லேலூயா. கலத்தியர் 2:20 கூட எடுத்து வாசித்தால் நமக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வைத்த அன்பை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நம்மளை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தாங்குகிறவர், தப்பி வைக்கிறவர், ஏந்துகிறவர், நம்மளை விட்டு ஒரு நாள் விலகாத தேவன் நம்மளோடு பேசின வார்த்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உங்கள் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுடன் கூடனே சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயினும் நாம் பிழைத்திருக்கிறோம். இனி நம்மள் அல்ல, கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்து மரித்து அடக்க செய்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆயினும் நாம் பிழைத்து தேவன் ஜீவனோடு இருக்கிற நாமளும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இனி நாமல் இல்லை, நமக்குள் ஆமாம் கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எங்களில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகைதான் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நமக்குள் கொழுந்து விட்டு எரியபடியாய் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. தேவன் இவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்தார். அவர் பிழைத்திருக்கும்போது நம்மளை பிழைப்புக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் இருக்க முடியாது. நாம் ஆமாண்டவரே, இன்று மரித்தால் நாம் எங்கே இருப்போம் என்ற ஒரு நிச்சயத்தை நமக்குள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கிருபை ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆகல்தான் நாம் அல்ல, நமக்குள் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உலகில் இருப்பவர் நம்மளில் இருப்பவர் பெரியவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே ஆண்டவரே, ரோமர் 8:31 கூட வாசிப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவனுடைய அன்பை விட்டு தேவனை அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது நம்மை என்று பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயத்திருக்கிறேன். பாருங்க, வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. நிறுத்தி நிதானமாய். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவின் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை விட்டு பிரிக்காத தேவ பிள்ளைகளை, ஏன்னா தேவனுடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கிறனால், தேவன் மேல் நாம் அன்பு கூர்ந்தபடினால், தேவன் நம்மேல் வைத்த அல்லேலூயா கிருபையின் நிமித்தம் நம்மளை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. அதை உபாகமம் 31:8 கூட வாசிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார். அவர் நம்மோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை. நம்மை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டார். உங்கள் மரண பர்யந்தம் அல்லேலூயா மறுமைக்கும் இன்மைக்கும் அல்லேலூயா அவர் தேவனானவர். அல்லேலூயா. ஆகையால் தான் நமக்குள்ள அந்த நிச்சயத்தை கொழுந்து விட்டு எதை செய்கிறார். மீண்டுமாக அந்த வார்த்தை வாசிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவன் இப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிற பாக்கியம் மனுஷர்கள், ஆமாண்ட ஆத்துமாக்கள். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டவருடைய கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, மனதுருக்கத்தினால, நோக்கத்தினால, சித்தத்தினால, திட்டத்தினால நாம் பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நீதியை நிறைவேற்றின பிள்ளைகளுக்கு இந்த கிருபையுள்ள வார்த்தையை நம்ம மீண்டும் வாசிப்போம். அதை கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறார். அவர் நம்மோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. சங்கீதம் 145:18 வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். ஆமென். இப்பொழுது முன்பு நாம் வாசித்தோம், நாம் கர்த்தர் சமீபமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று. ஆமென். அப்போ அப்படி என்றால் அவர் சமீபமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் நம்மளை நேசித்தபடினார். அவர் அழகாக சொல்லுவார், அதிகாலை என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத எட்டாதமான காரியங்களை வாக்கிய பண்ண ஆபத்தில் என்னை நோக்கி உன்னை விடுப்பை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுவார். அதிகாலை என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கண்டடைவார். அதிகாலை என்னை தேடு என்று சொல்லுவார். அல்லேலூயா. எந்த பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாமல் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து அவருடைய ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் ஒரே தெய்வம் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏசாயா 30:21 வாசிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய்